ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு சண்டை. காலில் இருந்து நானும் யோசிச்சுட்டே இருக்கேன், என்னடா அது இப்படி சண்டை போடுறீங்க இந்த மாதிரி முடிஞ்சு போன விஷயத்துக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த அரோரா பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கு பதில் இல்லாமல் என்னத்தையோ கத்திட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் உருவாகுது. அதாவது உங்களுக்கு ஒன்று பேசணுன்னா கன்ஃபார்மாக பேசிடுங்க, இல்லை பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டாக பேச தெரியலன்னா கம்முன்னு இருந்துருங்க. அதை விட்டு இப்படி ஆட்டிடியூட் காட்டுறது, ஊன்னு பண்ணுறது, இதெல்லாம் ஏன் அரோரா பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரில. அந்த நிகழ்வு, அதாவது கமருதீனுக்கும் ஆதிரைக்கும் நடக்கக்கூடிய இஷ்யூ, அதை பார்வதி எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அடுத்து கானா வினோத் எப்படி உள்ளே வராரு, அதன் மூலமாக ஆதிரை உள்ளே என்ன பண்ண போகிறாங்க, அமித் என்ன சொல்கிறாரு, விக்ரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி பல டைமென்ஷனில் ஒரு கேமு காலில் கமருதீன் ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அரோரா பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிரை டைட்டில் வின்னர் அவங்கள சொன்ன உடனே அவங்களுக்கு உள்ளேயே ஒரு டைட்டில் நமக்கே கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுட்டு ஒரு கேம் ப்ளே பண்ணுறாங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரியே இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வர்றாங்க கிச்சனுக்குள்ளே என்னது மூடி திறந்துருக்கு கிச்சனில், அது என்ன பூஞ்சை பிடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது, ஹைஜீனே இல்லை, ஒழுங்காக எடுத்து வைங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, நீங்கள் கிச்சன் டீமில் எடுத்துருக்கீங்களான்னு கேட்குறாரு கமருதீன். இல்லைங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ 10 வாரமாக எப்படி நீங்கள் கிச்சன் டீமில் எல்லாம் வந்தீங்க, 5 வாரம் நீங்கள் கேம் விளையாடாமல் வந்தீங்க அப்படின்னு சொன்னோடனே, ஆமாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களால் எவ்வளோ நல்ல பிளேயர்ஸ் வெளியே போயிருக்காங்க தெரியுமா. பிரவீன்ராஜ் போயிருக்காரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா துஷார் போயிருக்காரு அப்படின்னோடனே, பிரவீன்ராஜ் எதுக்கு போனார், நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த வாரம் நாமினேஷன் நான் இல்லை அப்படின்றாங்க அரோரா. அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் உங்களை ஒரு கேம் விளாண்டாங்க தெரியுமா, யார் இங்கே பேமெண்ட் வாங்கிட்டு மட்டும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அப்போ உங்களை தான் எல்லாம் சொன்னாங்க. அப்போ அது வரைக்கும் நீங்கள் ஒரு கேம் பிளேயும் விளையாடலை, திடீர்னு நீங்கள் எப்படி விளாண்டிங்க. அப்போ அந்த மாதிரி டைமில் பிரவீன்ராஜ் மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் போகும்போது அது எப்படி ஃபீல் இருக்கும், உங்களால் தானே அப்படி இருக்கணும்னா, என்னால் எப்படி ஒரு 19 சொல்லுவீங்க, நான் எப்படி காரணமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ துஷார் போனதுக்கு நீங்கள் தானே காரணம், அதை நீங்கள் ஒத்துப்பீங்களா அப்படின்றாங்க. அது நான் எதுக்கு ஒத்துக்கணும், நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன் எமோஷன் விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துன்னு கத்துது நம்ம அரோரா. ஒரு பக்கம் கமருதீன் இது நான் கேமாக பண்ணுறேன், நான் சொல்கிற பாயிண்ட் கரெக்டு தானே, என்ன நான் பண்ணுறேன்னு அதுக்கு எடுத்து வந்துட்டாங்க நம்ம ஆதிரை. ஐயோ சூப்பர், நல்லா விளையாடுறீங்க கேமு, ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு, நான் இந்த வீட்டில் அப்படி எங்கே எடுத்துகிட்டு பேசுனேன்னு சொல்லி ஒரு ஒரு புருடா விடுது. உடனே கமருதீன் பிடிச்சிட்டான், கானா வினோத் வாட்டர் மிலன் சொன்னல அப்படின்ட்டு. அதுக்கு இன்னொரு ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிருக்கலாம், கமருதீன் மிஸ் பண்ணிட்டான். நீ எஃப்ஜே பற்றி வெளியே இருந்து பேசி ஒன்று சொன்னல, அது என்னதுக்கு சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை கமருதீன் மிஸ் பண்ணிட்டான். நம்மளாக இருந்தோம்னா கரெக்டாக போட்டுருவோம். இப்போ எஃப்ஜே பற்றி நீ இப்போ பேசுகிறதே கிடையாது, வெளியே இருந்து போயிட்டு. அப்போ அதுவும் ஒரு பிரச்சனை, எதுக்கு நீ பண்ணுற பேச வேண்டியது ஜாலியாக, நீ ஒன்று மாத்திரம் இல்லை. அதே மாதிரி நான் சொல்கிறேன் அரோராடி பண்ணியிருக்காங்கிறது என்னுடைய கருத்து, அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னோடனே, ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதிரை பேச, ஆதிரையை ஒரே அடிச்சிட்டான். இந்த மாதிரி நீ பேசக்கூடாது, நீ ஆட்டம் இல்லைன்னா நம்ம வினோத் வச்சு சொன்னோடனே வினோத் வர்றாங்க, வந்துட்டார் உள்ள. இவ இதை பிரச்சனை தான் பண்ணுறா, நீ பேசாமல் வாயை கொடுக்காது, ஆதிரை இழுக்கிறா, விடு சரியா, நீ பண்ணாத அப்படின்னோடனே, நான் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அங்கே பேச வினோத் ஒரு கேள்வி கேட்குறாரு. நீ நேற்று சொன்னதுக்கு ஏதாவது நான் சொன்னேன்னா, கேட்டுட்டேன்ல, இப்போ நான் அமைதியாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே பயந்துட்டா ஆதிரை. ஏன்னா வினோத்தை தொட்டோம்னா ஓட்ஸ் அவருக்கு இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில ஆதிரைக்கு. உடனே குடுகுடுன்னு ஓடிட்டா உள்ள. ஏன்னா வெளியே இருந்து நேருக்கு நேரம் வினோத்துக்கு சண்டை போட்டேன்னா அவருக்கு வாக்குகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த அம்மாவை அடுத்த வாரம் அமைச்சிட்டான்னு என்ன பண்ணுறது, அதனால் ஒரே ஓட்டம். ஆதிரை எவ்வளோ கிளவர் பாருங்க. அடுத்து கேளுங்க, பார்வதி உள்ளே வரும் பொழுது அந்த அம்மா திரும்பி ஓடுது. பார்வதி இதுக்கு வராது பார்வதி சொல்லிட்டு பேசணும் நின்று திருப்பி உள்ளே ஓடிடுச்சு. ஏன்னா பார்வதிக்கு ஓட்ஸ் இருக்குது, வெளியே பார்த்துட்டு போகுது. நம்ம இவங்களை ஏதாவது தொட்டோம்னா நம்மளை கெட்டோம் முடிச்சு விட்ருவாங்க. இதே கமருதீன்னா கிடையாது, நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீனை பற்றி பேசுங்க, ஏன் பொண்ணை இழுத்துட்டு வரேன், ஏன் அந்த பொண்ணை பற்றி பேசுகிறேன், போனவங்களை பற்றி நீங்கள் பேசுகிறேன், அப்போ நீங்கள் பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பாயிண்டில் ஆதிரையை முடிச்சிட்டாங்க. நான் கண்டஸ்டாக பேசுகிறேன், உனக்கு என்ன அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு ஓவர் ட்ராமா. என்னமோ இந்த அரோரா என்னால் தான் போவே இல்லை, துஷார் ஒரு கேம் ஆடினேன், நான் ஒரு கேம் ஆடினேன், அப்படி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக சீனை போட்டுருந்தாங்க. ஓகே, உடனே இவன் ஒரு வார்த்தையை விட்டான், யார் நம்ம கமருதீன். பார்வதினால தான் இப்போ ஒரு கேம் நீ விளையாடுற அப்படின்ட்டு. பார்வதிலாம் உனக்கு கேமே கிடையாது அப்படின்றான். சரியா, வாயை விட்றான்னு சொல்கிறது அது முழுக்க உண்மை, வேறு கேமே அரோரா கிடையாது. இப்போ கமருதீன் வச்சாதான் கேமே. அது முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அரோரா, ஒரு சேக் பாய் மாதிரி கெட்டப் பண்ணி இப்படி ஆடி இப்படி போட்டாங்கல்ல, அது எதனால் பார்வதி கிட்ட ஒரு பிரச்சனை வந்துச்சு.
பார்வதி ரொம்ப ஷட்டில் ஹேண்டில் பண்ணி அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணாங்க. சரியா? இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல, பார்வதி வந்து உள்ள வராங்க ஒரு வட்டம். கமருதீன் சொல்லிட்டான், இந்த மாதிரி நீங்க வேணாம், நீங்க பேசாம போயிருங்க, வராதீங்க அப்படின்ட்டு. ஹேட்ஸ் ஆஃப் கமருதீன், கரெக்டான பாயிண்ட். அந்த இடத்துல பார்வதி தேவையில்லை, தூக்கி போட்டாச்சு. இப்போ வா நீ நாம் பேசுவோம் அப்படின்ற மாதிரி உட்காந்து அரோரா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறான். இல்லை கமருதீன், நீ என்னுடைய பர்சனல் வச்சு நீ கேம் ஆடுற, நான் உனக்கு ஃப்ரெண்டுன்னு நம்பி தான் நிறைய விஷயங்கள் சொன்னேன், பட் அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறேன், நானும் அந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்றான். சொல்லு, சொல்ல கயமெல்லு அப்படின்றான். எல்லா அதுக்கும் ரொம்ப கூலாக கம்போஸ்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமருதீன் கேம் இது பண்ணுறான். அது ஏன் அப்படின்னா காலையிலேயே அரோரா வந்து பார்த்தீங்கன்னா சீனை போட்டான் கமருதீன் கிட்ட. அது அவனுக்கு பிடிக்கல. பேச போகிறப்ப அப்படியே ஒரு ஃப்ரெண்டு அந்த மாதிரிலாம் இல்லை, எனக்கு அப்படி தோணலை அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்கல்ல, அது வந்து அவனுக்கு ட்ரிகர் ஆகிடுச்சு. ட்ரிகர் ஆகிட்டு நான் அவளை உன்னை வச்சு சேரண்டி அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு செய்யின்னு செய்கிறான். இது இவ்வளோ நடந்துட்டு இருக்கு. அமித் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால் டப்பா இருக்கார்ல, பால் யாருக்கா வேணா வந்து வாங்கிட்டு போகன்றார். அமித் என்னையா அப்படி? அப்புறம் அமித் சொல்கிறார், அப்போ இந்த மொட்டை கடிதாசி எழுதுனது யார், அதை வச்சு நீங்கள் டார்கெட் பண்ணீங்கன்னு சொல்லி கமருதீன் ஒன்று ஒன்றா வந்து ஆரம்பிக்கிறான். பார்வதி வந்து பேசும்போது அப்போ அமித் வந்து உள்ளே வந்துட்டார். அப்போ பர்சனல் ஆபாச குறியீடு பேசுறது தப்புன்னு சொன்னீங்களா, அப்போ நீங்கள் மட்டும் பேனை வச்சு எப்படி எழுதலாம், மொட்டை கடைசி அடி போடலாம். அப்போ அவங்க தான் தெரிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும். ஒன்றும் இல்லைங்க, நான் ஹெல்த் கன்சர்னால இல்லை, நான் ஷாம்புவை போய் அவங்க போய் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி அரோரா வந்து சொன்னால் கூட அங்கே எடுபடலை. ஏன்னா அப்போ அது இது ஒன்று தானே, இவன் ஒன்றை வச்சு கேம் விளாட்றா, ஆனால் நீ காட்டினேன் ஆபாச குறியீடு காட்டினேன் அரோரா, அதை இவ சொன்னான். ஆனால் இங்கே நீ அவள் எதுவுமே சொல்லாமல் அவளுடைய பெயின் இஷ்யூ வச்சு நீ ஒரு கேம் ஆடினல்ல மொட்டை கடைதாசி இல்லை, அப்போ அதுவும் தப்பு தான் சொல்லி அமித் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறார். அப்போ கேட்காம இல்லை அது எப்படி ஒன்றும் ஆகும் கற்றுனோடனே அது அப்படி தான் ஒன்று தான் ஆகும்னு சொல்லி நம்ம அமித் சொல்கிற ஒன்றுமே பண்ண முடியல. அடுத்து கிச்சன் டீமில் எல்லாரும் போடுறதுனால ஸ்பேஸ் கிடைக்க மாட்டேது அப்படின்றத வந்து அமித் சொல்லியிருக்காரு போல். அப்போ விக்ரம் வந்து அப்படி யாராவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, யோ இரியா அதான் அமித் சொல்லியிருக்காரு மூடிட்டு போ அப்படின்ட்டாங்க. விக்ரம் போயிட்டான் திங்குன்னு. ஓகே, அடுத்து பார்வதி உள்ளே வந்துட்டு அரோரா கிட்ட வந்து, ஏம்மா நீ அரோராவே இல்லை, இப்போ நீ வேற மாதிரி இருக்க, அரோராங்கிறது பாசிட்டிவ் வைப், நீ இப்போ இருக்கிறது நெகட்டிவ், நீ பார்க்குறது என்ன பண்ணுறதுன்னு என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படி, அவங்க கேம் தான் விளாட்றாங்க, நீங்கள் விளாண்டது இல்லையா என்னை பற்றி பேசி, அப்போ நீங்கள் தான் விளாண்டுருக்கீங்கன்றான். ஆமாம் நானும் தான் விளாண்டுருக்கேன், இதெல்லாம் கேம் தானே, ஒருத்தவங்க பெர்சனலாக நம்ம அட்டாக் பண்ணதே இல்லையா, ஒருத்தவங்க அட்டாக் பண்ணி தானே கேம் ஆடுறோம், அதானே இந்த கேமு. அதாவது விக்ரம் சொல்கிறாரு, ஹர்ட் கேம் அப்படிங்கிறது பார்ட் ஆஃப் த ஒரு சின்ன கேமா, யோ அதுதான்டா பிக் பாஸில் மெயினே, நீ யாரா நீ கோமாளி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இவனுக்கு கேமும் புரியல, பார்வதி மட்டும்தான் அடிக்கிறான், வேறு யாருக்கும் சண்டை போடவும் மாட்டான் அந்த விக்ரம். பார்க்குறதுக்கே கடுப்பாக இருக்குது. பார்வதி அப்படியே நல்லா ஹேண்டில் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம அரோரா வந்து பார்த்தீங்கன்னா பேசும்போது, நீ இங்கே பாரு, நீ நான் நல்லா இருக்க, நான் வேறு ஆசையாக இருக்க, இப்படி பண்ணாத, சரியில்லை உன் கேரக்டரே வேறு மாதிரி ஆகுதுன்னொடனே அவள் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா துஷார் வந்து சொல்லிட்டான் ஏங்க அப்படின்னு பார்த்தா பார்வதி வந்த நாள்லேருந்து எல்லாம் வந்து சொல்லிட்டு தான் இருக்கானுங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல. ஸோ வாண்டடாக இதை வந்து பார்த்தீங்கன்னா சீன் கிரியேட் பண்ணி ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணுறதுக்கு என்ன, ஆதிரையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லலை, இந்த வீட்டிலேருந்து வந்ததுக்கு தான் சொன்னேன், அதுக்கு தான் சொல்லலை அப்படின்றாங்க. உங்கள் வேலை என்ன போய் எல்லா கேமையும் உடைக்கணும். ஆமாம் சொன்னேன், அவ்வளோதான், எஃப்ஜிஎம் சொல்லுவேன், இன்னும் சொல்லுவேன் அப்படிங்கிற கமருதீன் பாயிண்ட் நீர்த்து போயிடும். அதனால் ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா அரோராக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிற்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இங்கே என்னன்னா, இது வந்து கேம், அது எல்லோரும் ஹர்ட் பண்ணுற மாதிரி தான் ஆடுவாங்க, யார் சரி யார் தப்புலாம் கிடையாது. இங்கே அந்த கேமை எடுத்துகிட்டு விளையாடுறதுக்கு அரோராக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா தகுதி இல்லாமல் இருக்குது, சும்மா வந்து கத்திட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பார்வதி தான் சொல்கிறாங்க, என்கிட்ட இருந்து நல்ல பழக்கத்தை நீ எடுத்து கூட பண்ணு, நான் இப்படி கத்துறதை எடுத்து நீ பண்ணாத அப்படின்ற மாதிரி ஒரே போட்டு அரோரா ஆஃப் பண்ணியாச்சு. உங்களுடைய கற்றுக்க சொல்லி மீண்டும் சந்திப்போம்.